ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாண்டியன் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வந்த உடனே சரவணன்கிட்ட கோமதி வந்து ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சமாளிச்சிடுறாரு. அவன் நம்மள மாதிரி, அதாவது முன்ன மாதிரி இல்லடி, நம்ம வளர்த்த பிள்ளை இல்லை அவன். அவன் பிரச்சனையே எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான். நாம் எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகணும், வாடி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. அப்போ கோமதி வந்து மயிலை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போது மயில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சரவணனை வந்துட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அமைதியாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம விஷயத்த வீட்டில் வெளியில் சொல்லலை அப்படின்னு மயில் ரொம்பவே ஓவராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரவணனுக்கு பயங்கரமாக கடுப்பை உண்டாக்கிறது. ஸோ யார் மேலே இருக்கிற கோவத்தை பாண்டியன் மேலே காட்டிட்டாரு, மயில் மேலே இருக்கிற கோவத்தை பாண்டியன் கிட்ட வந்து பேசிட்டாரு சரவணன் வந்துட்டு. இதனால தான் பாண்டியனுமே கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. இப்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாண்டியன் வந்து உட்காந்துடுறாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா எல்லாருமே ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ சரவணனுமே வந்து அவங்க அப்பா கிட்ட பேச வராங்க. கோமதியுமே இருந்துக்கிட்டு, என்னடா நீ இப்படி பண்ணியிருக்க, அந்த பொண்ணு சரியாக சாப்பிடக்கூட இல்லை, சாப்பிட்ற போது கூட உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வார்த்தை அந்த பொண்ணை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா, நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்னடா பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் நின்றுகிட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டே, இங்கே பாருடா, தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசி வாங்கி கட்டிக்காத, உன் பாட்டுக்கு நீ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இது அப்படின்னு. ஏண்டா இது வரைக்கும் 4 செவத்துக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வீதி வரைக்கும் தெரு வரைக்கும் சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை, எல்லாருமே நின்று அவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு கோமதி, அதாவது பாண்டியன் சொன்ன உடனே கோமதிக்கு ஷாக் ஆகுது. எங்கே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாடி, இப்போ வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இவ்வளோ நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ரோடு வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நின்றுட்டு அப்படி அந்த பிள்ளைக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த பிள்ளை அழுதுட்டு நிற்கிது. எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது நான் அந்த வழியாக வரேன், அவனை பார்த்து நான் என்ன ஏதுன்னு கேட்டேன். இந்த பயில் பண்ணிக்கிட்ட பேசி சண்டை போட்டு அனுப்பி விட்டுட்டான், அதனால தான் இவன் அழுதுகிட்டே வந்து நிற்கிறான். இந்த பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என் மேலே தப்பில்லை ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு இறங்கி எவ்வளோ தூரம் அந்த பொண்ணு பேச வருது. இவன் ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அந்த ஒரு காரணத்தை வச்சு இப்படி மயில்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நியாயமாடி அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் பயங்கரமாக கோவம் வருது சரவணனுக்கு. அப்போ போது நிறுத்துங்கப்பா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க, ராஜி, அரசி, கதிர் எல்லாருமே வராங்க. ஆனால் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு கத்துற அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க. அப்போ போதை நிறுத்துங்கப்பா, இதுக்கப்புறம் நான் வந்து பேசாமல் இருந்தேன்னா அது ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னடா சொல்ல போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோவப்பட்டு திட்டுறாரு. அப்பா நீங்கள் கத்துறதுனால எதுவுமே ஆக போகிறதுப்பா, நான் இப்போ சொல்ல வர்ற எல்லாத்தையும் நீங்களும் அம்மாவும் தாங்கிக்க ரெடியாக இருங்கப்பா, அப்படின்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் எதுக்காக இவகிட்ட கோவப்பட்டு இவ்வளோ நாளாக சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறப்பா. இவன் மறைச்சி வச்சிருக்கிற உண்மையெல்லாம், இவளை பற்றின ஃப்ராடு தன்மை எல்லாம் சொன்னேன் அப்படின்னா நீங்களே இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்க, இந்த அளவுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா அந்த பொண்ணு போய் சொல்லிடுச்சின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டுருக்க, அந்த குழந்தை விஷயத்தை வச்சு நீ இந்த அளவுக்கு கோவப்படுறது ரொம்ப தப்புடா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, நான் பேச வரேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பேச வர்றாரு. மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு மயில் முதல்ல கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அத்தைக்கும் மாமாவுக்கும் எதுக்கு இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு, அதான் சொன்ன இல்லை அத்தை, அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் வச்சு என்கிட்ட சண்டை போடுறாரு அப்படின்னு மயில் நடுவில் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. போதும் வாயை நிறுத்திடி, இதுக்கப்புறமா நீ ஒரு வார்த்தை பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு டைரெக்டாகவே இது வரைக்கும் ரூம்குள்ளேயோ வெளியிலையோ சண்டை போட்டுருந்த சரவணன் இப்போ பாண்டியன் கோமதி முன்னாடி மயில்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இதை பார்த்து தான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த அளவுக்கு இப்போவே வந்து கோவப்பட்டு சண்டை போடுறான் அப்படின்னா ரூம்குள்ளே அந்த பிள்ளைக்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டிருப்பான், எவ்வளோ சண்டை போட்டிருப்பான், அந்த பிள்ளை இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாண்டியன் வந்து இப்போ இவ்வளோ நாளாக இதுதான் பண்ணிட்டு இருந்தியாடா நீ, பாத்தியா கோமதி, இவன் நாம வளர்த்த பிள்ளையா, எந்த அளவுக்கு கோவப்பட்டு என்கிட்டே பேசுகிறான் பாத்தியா, அப்போ ஏன் மயில்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறோம் அப்படின்னு கேட்டப்போ என்னையே எடுத்தறிஞ்சு பேசினா இப்போ இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான் பாத்தியாடி, நம்ம இங்கே பெரிய மனுஷவங்கன்னு 2 பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அளவுக்கு கோவப்பட்டு அந்த பொண்ணு மேலே எப்படி சண்டை போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. என்னடா உன் அப்பாவி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அம்மா
இவ எவ்வளோலாம் பொய் சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சரவணன் வந்து சொல்கிறாரு. மாமா மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கெஞ்சுறாங்க. அத்தை மாமா இனி நாங்கள் 2 பேரும் சண்டையே போட மாட்டோம், நீங்கள் விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே தன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு மயில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க நடுவில். ஸோ எவ்வளவோ பொறுத்து போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் பொறுத்து போக முடியாது, அவளால் நம்மளுடைய மனசுக்குள்ளேயே கோவத்தை வச்சுக்கிட்டு அதை மற்றவங்க மேலே காட்டுற மாதிரி இருக்குது. இப்போ தான் கேட்டவன் அப்படின்னு அப்பா அம்மா நம்பிட்டு இருக்காங்க, என் மேலே கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சரவணனால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் இப்போ எல்லாத்தையும் மீறி உணர்ச்சி பொங்கி எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லிடுறாரு. இவ +2 படிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு பாண்டியன் அடிக்கவே போயிடுறாரு முதல்ல. ஸோ மயிலை பற்றின உண்மையை சொல்லாததுக்கு முன்னே ஸோ இப்படி சொன்ன உடனே என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. ஆமாப்பா இவ +2 தான் படிச்சிருக்கா, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா, நம்ம குடும்பத்தையே மொத்தமாக போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இவ மொத்த குடும்பமும் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. இதை கேட்ட உடனே சரவணன் போட்ட சண்டையை பார்த்த உடனே அப்படியே மயிலுக்கு அதாவது கோமதிக்கு மயக்கம் போட்டே கீழே வந்துடுறாங்க. அப்படியே வேண்டாமான்னு அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சுறாங்க மயில் வந்துட்டு. இருந்தாலும் சரவணன் இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் போய் சொல்லிட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போடி பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டுடுறாரு. புத்தட்டியெல்லாம் உடைக்க போகிறாரு. இதெல்லாம் பார்த்து இவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்னு கோமதிக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆமாம் அங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா சரவணா இதெல்லாம் பாருடா, உன் அம்மா இந்த அளவுக்கு மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லி பார்க்குறாரு. ஸோ அத்தை என்னாச்சு அப்படின்னு ராஜியுமே ஓடி வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து எவ்வளோ ஷாக்காக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ சரவணன் மேலே தான் தப்பு அப்படின்னு இப்போயும் இருக்காங்க. மயில் வந்து அத்தை என்னாச்சு அப்படின்னு, என் அம்மாவை முட்டாதரி, உன்னால தான் என் அம்மாவுக்கு எந்த நிலமை வந்துச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தள்ளி விட்டுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ராஜு ஒரு பக்கம், ராஜம்மா நீ இந்த பக்கம் வாமா, அவள் மேலே கை வச்சா கூட பாவம் உனக்கு வந்து ஒட்டிக்கும், நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு, வாமா ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பாவம் பண்ணியிருக்கா, அம்மா நீ இதுக்கே மயங்கி விழுந்துட்டா எப்படிமா, இன்னும் எவ்வளவோ இருக்குமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. பாண்டியன் என்னடா சொல்கிற சரவணா நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா இது மட்டுமே இல்லை, இவன் இன்னும் நிறைய போய் சொல்லியிருக்கா, கதிர் முதல்ல அம்மாவுக்கு தண்ணி கொண்டவடா அப்படின்னு தண்ணி குடிக்க வச்சு கோமதியை மயக்கம் தெளிய வச்சதுக்கு அப்புறமா இங்கே சரவணன் இன்னும் விஷயத்த சொல்ல போகிறாரு. டி சரவணா நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இவன் மேலே இருக்கிற பழியை தொடைக்கிறதுக்காக என் மேலே பழி போட்டுவிட்டு தெரியுறாமா, இவன் எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கா தெரியுமா, இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் வீட்டில் எங்கே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மேலே பழியை போட்டு இவ இங்கே முன்னாடி நாடகம் ஆடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இவ என்னை விட வயசில் 2 வயசு மூத்தவா அப்படின்னு உடனே இன்னுமே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. உங்க முதல்ல ராஜிக்கு தான் ஸோ வந்து நகை விஷயத்தில் மட்டும்தான் இவங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராஜி இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்காக வெளியில் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ மயில் வந்து இவ்வளோ விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே ராஜுக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ இதை நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே மயில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த அழுது ட்ராமா போடுற வேலையெல்லாம் இனி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் எங்கே வேணாலும் நிரூபிப்பேன், எப்படி வேணாலும் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் நான் இவகிட்ட கோவப்படுறது சண்டை போடுறது தப்பு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்ல வரீங்களா, இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள், என்கிட்ட ஆதாரமும் இருக்குது சாட்சியம் இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சரவணன் வந்துட்டு அவருடைய அப்பா கிட்டேருந்து வாங்கின ஆதார் கார்டை எடுத்து காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து தான் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கதிர் வாங்கிட்டு பார்க்குறாங்க. அம்மா அண்ணன் சொல்கிறது உண்மைதாம்மா, என்கிட்ட அண்ணன் ஏற்கனவே எதிரியும் புதிரியுமா சொல்லிட்டு இருந்துச்சு, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஸோ கோமதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. ஆமாம்மா நீ பொறுமையாருமா, இப்படியெல்லாம் எங்கே நடந்துருமோ அப்படின்னு தான் இவ்வளோ நாளாக நான் விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா என்ன குற்றவாளி ஆக்கிட்டா இவ, பெத்த பிள்ளையை இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு, நீங்கள் நம்ம பிள்ளையை சரியாக வளர்க்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனாலம்மா நீ இல்லைம்மா என் அப்பாவும் என் அம்மாவும் என்னை சரியாக வளர்த்துருக்காங்க, நீ பெத்த பிள்ளைங்கம்மா, நீ என்னை நல்லா வளர்த்துருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம சரணனை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போது கோமதி மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு போய் மயில்கிட்ட, என்னடி என் பொல்ல சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறாங்க. மயில் திருன்னு முழிச்சிட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. வாயை தந்து பதில் சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நீ என்னை நம்பலையாம்மா அப்படின்னு, நீ ஒரு நிமிஷம் அமைதியாரோட சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிடி என் பையன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு. அப்போது நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா என் பையன் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, இப்போ இவ்வளோ பொய் சொல்லியிருக்கல, நீ பொய் தப்பெல்லாம் உன் மேலே வச்சுக்கிட்டு என்
என் பிள்ளை பேரை அபாண்டமாக பழிய போட்டியடி அப்படின்னு பல்லாருன்னு ஓங்கி அறிகிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. ஆமாடா, இவன் அதாவது இவ தப்பு பண்ணிட்டு பழிய தூக்கி உன் மேலே போட்டாலே அதான் என்னால் தாங்கிக்கவே முடியலடா. எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு அசால்ட்டாக என் பையனை கலங்கப்படுத்திட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கோமதி என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. என்னடி நீ இப்போ ஏதோ அதிர்ச்சி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இல்லை தப்பெல்லாம் இவ பண்ணிட்டு 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக நான் பேசும்போதெல்லாம் இவன் தரன் மேலே இல்லை பழிய போட்டா இவனுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது, அதனால தான் இவன் வந்து இப்படிலாம் பேசுகிறான், அதனால தான் என்ன அவருக்கு பிடிக்கல, வேறொரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னலாம் இவன் சொன்னாலேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா பாண்டியனுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம், அத்தை என்னத்தை இப்படி எல்லாம சொன்னாங்க அக்கா அப்படின்னு. ஆமாடி இவ இப்படி தான் சொன்னான், ஆனால் நான் நம்பவே இல்லையே, என் பையனை பற்றி எனக்கு தெரியும்டி, என் பையன் நான் பெற்ற பிள்ளைங்க எல்லாருமே என்றைக்குமே வந்து கடமை தவறாதவங்க, அவங்க மட்டும் மனசளவில் கூட இப்படி அந்த பொண்ணையும் யாருமே நினச்சி பார்த்ததே கிடையாது, அப்படி வாய்க்குசாமல் என் பையன் மேலே பழிய போட்டாடி, இவ்வளோ பெரிய பொய்யோ சொல்லி போட்டு இதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கான்னு இப்போ தான் நீ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா ஆமாம், இவ எல்லாமே வாயை திறந்தாலே பொய்தாம்மா, இவ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுமா, இத்தனை நாளாக இத்தனை வருஷமா நம்ம எல்லாருக்கிட்டையும் இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காளோ இவ, இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியுமாம்மா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. போடி இந்த வீட்டை விட்டு போடின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு கதிர் வந்து சொல்கிறாங்க. இன்னும் என்னடா பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு. கதிர் என்னடா நீ எப்படி சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறமும் நம்ம இன்னும் எவ்வளோட பொறுமையாக இருக்க முடியும், இதுக்கப்புறமும் இவ கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா, இல்லை முடியவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியுமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும், இவ பண்ண காரியத்துக்கு இவளுக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஏப்பா மயில் இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்ப்பா இப்படி அபாண்டமாக சரவணன் மேலே பழிய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு கேட்டு நின்றுட்டு இருக்காரு. இவகிட்ட இன்னும் என்னங்க நீங்கள் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவப்பட்டு, இவகிட்ட நீ இந்த நிமிஷம் இருந்து யாருமே இவகிட்ட பேசக்கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க நம்ம பாண்டியன் இதுக்கிட்டு முதல்ல உன் அப்பா அம்மாவை வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குங்க இப்போ இவளுடைய அப்பா அம்மாவெல்லாம் இங்கே வர சொல்லிக்கிட்டு அப்படின்னு. இல்லைம்மா அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி மறைச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேட்கணும்ல, இப்படி இவ்வளோ மட்டுமே திட்டி அனுப்பிச்சிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. இதுவும் நியாயமான கேள்விப்பா, நான் இது வரைக்கும் இவ்வளோ மட்டும்தான் திட்டிக்கிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தேன், அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும்ப்பா, தெரிஞ்சு தான் இவளை நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன், அப்பயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்க எல்லாம் தான் இப்போ நாடகம் ஆடி இவளை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க, அவங்கள நீங்கள் முதல்ல கூப்பிடுவோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அத்தை இல்லைங்க பாருங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னெல்லாம் பொய்யே சொல்லலை, இது நானே தெரியாமல் ஏமாந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றது எல்லாத்தையும் நீ உண்மையாக பேசிட்டு இருக்கிற, இதில் மட்டும்தான் நீ பொய் சொல்லியிருக்க அப்படின்னு உன்னை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியே சொல்கிறாங்க. அத்தை இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கதிர் வந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனே மயிலோடைய அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே மயில் அழுதுகிட்ட பார்த்த உடனே மயில் என்னாச்சுடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. சம்மந்தி என்னாச்சு, ஏன் மயில் அழுதுட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஏன் அழுதுட்டு நிற்கிறான்னு உங்களுக்கு எதுவுமே இன்னும் தெரியாதில்ல அப்படின்னு சரண்னு கேட்குறாரு. மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அப்பா ஒரு பக்கம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவ மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கா, இவ குடும்பம் எல்லாருமே பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு மேலேயும் இவர் வந்துட்டு போய் சொல்லியிருக்காரு, நம்ம கடைக்கு வேலைக்கு வந்து மல்லிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு, சம்மந்தி வீடுன்னு அதை கூட பொறுத்துட்டு போயிடலாம், ஆனால் கடையில் பணத்தை திருடினது இவர் பணத்தை திருடிட்டு பழனி மாமா மேலே பழிய போட்டிருக்காரு, நீங்களும் கடை கணக்கில் பணம் குறைஞ்ச உடனே யோசிக்காமல் பழனி மாமா மேலே பழிய போட்டிங்க, ஆனால் அதுக்கு காரணம் இவருமே போய் சொல்லியிருக்காரு, திருடி இருக்காரு, இந்த மொத்த குடும்பமே திருட்டு ஃபேமிலி அப்படின்னுலாம் வந்து சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பாண்டியனுக்கோ இன்னும் அதிர்ச்சி ஆகுது. அதாவது நீ முதல்ல சொன்ன விஷயத்துலேருந்தே நான் இன்னும் வெளியில் வர்றடா சரவணா, நீ என்னடா இதுக்கு மேலேயும் ஒரு பழிய போடுற அப்படின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நம்ம அரசுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் கோலம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணியும் அப்படியெல்லாம் பண்ணாங்க, இது வரைக்கும் அண்ணி வாயை திறந்து சத்தமாக பேசி கூட நம்ம பார்த்ததே இல்லை, இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து நினைக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து
என்ன மாப்பிள்ள இல்லாதது போல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. போதும் வாயை மூடுறீங்களா, நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. மயில் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு கல்லூரி மங்கி மாதிரி நிற்கிற, இப்படி எல்லாருமா வந்து பழைய போட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதுக்கு மேலே நடிக்காதீங்க, உங்களுடைய அம்பலம் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு, உங்கள் பொண்ணை எந்த அளவுக்கு நீங்கள் போய் சொல்லி ஏமாற்றி என் தலையில் கட்டி வச்சிங்கன்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இப்போ இது என் அப்பா அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்ன உடனே அவங்களுமே வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எல்லாமே அத்தைக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுமா அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. என்ன சம்மதி இதெல்லாம், உங்களை சம்மந்தின்னு சொல்லிக்குமே வெக்கமாக இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, பெத்த அம்மா அப்பா பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னா இப்படி எல்லாமா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நாளை பின்ன அந்த உண்மை வெளியில் தெரிஞ்சால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா, இப்படி எல்லாருமா சேர்ந்து போய் சொல்லி எங்கள் தலையில எல்லாம் மிளகா அரைச்சிட்டிங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. சம்மந்தி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன சம்மந்தி, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க, முதல்ல உங்கள் பொண்ணை இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஏதோ போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டோம், அதுக்காக இப்படி தான் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்களா, இது எந்த ஒரு நியாயம், உங்கள் வீட்டு சைடில் மட்டும்தான் இப்படிலாம் பார்க்குறோம், இது என்ன அநியாயத்தில் நடக்காதது, இப்போல்லாம் யார் சம்மதி பொய் சொல்லாது இருக்கா, எல்லாருமே தான் பொய் சொல்லியிருக்காங்க, அதுக்காக மயில் சொன்ன இந்த ஒரு பொய்க்காக இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்களா அப்படின்னு. மயில் சொன்ன இந்த பொய் அப்படின்னு சொல்லாதீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தில் இருந்து பொண்ணு எடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது, நீங்கள் தான் அப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க கூனி குறுக்கி போய் நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன மயில் இதெல்லாம் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் முதல்ல கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பிரச்சனை இவ்வளோ நடந்துட்டுருக்கு அப்படின்னா அரசியுமே வந்து ஃபோன் பண்ணி மீனாவுக்கு செந்திலுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுமே வராங்க, வந்து என்னம்மா என்னாச்சு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு. பாரடி மீனா, பாரடா சரவணா, இங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இவ்வளோ அது செந்தில், இவ்வளோ நாளாக வந்து நான் ஏமாந்துட்டுருக்கேன், நான் மட்டும் இல்லை உன் அப்பா நம்ம குடும்பம் எல்லாருமே ஏமாந்து போயிருக்கோம், இந்த குடும்பத்தை உண்மையான குடும்பம் அதாவது உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக நம்ம, ஆனால் மொத்த குடும்பமும் ஃப்ராடுக்கார குடும்பமாக இருக்குது, பொய் சொல்லி சரவணனை இவ்வளோ நாளாக ஏமாத்திருக்குங்க. சரவணன் என் பிள்ளை இவ்வளோ நாளாக இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், பெத்த அம்மா அப்பா கூட ஒழுங்காக பேச முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க இந்த குடும்பம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இதெல்லாம் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு மீனா வந்து பேசுகிறாங்க. நீ பேசாதம்மா, உனக்கு என்னம்மா, உன் அப்பா பணக்காரன், நீ உன் அப்பா பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலே உங்கள் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணியிருக்கான், உன் மாமனார் மாமியார் உன்னை கௌரவமாக வச்சுருக்காங்க, ஆனால் என் பிள்ளை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அதுக்கும் எதுக்கும் என்னங்க சம்மந்தம், என் அப்பா அம்மா தேவையில்லாமல் இதில் இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ கேவலமான குடும்பம் அப்படின்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க. இப்போது இங்கே திருன்னு ராஜியும் மீனாவும் முழிச்சிட்ருக்காங்க, இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஸோ நகை விஷயத்துலேயும் வந்து போய் சொல்லியிருக்காங்க, அக்கா நாம் வந்து இது ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்காங்களே, அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை போல இருக்கே, என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவ்வளோ பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இப்போ தான் வந்து உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நாளாக ராஜுக்கும் எனக்கும் தெரிஞ்ச உண்மையை நாங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தோமே, அது வந்து இதில் எல்லாம் ஒரு விஷயம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், என்னம்மா நீ என்னமோ புதுசாக சொல்ல வர, நீ என்ன இன்னும் இல்லாதது பொல்லாததில்ல என் மக மேலே பழிய போட போகிற அப்படின்னு. நாங்கள் எதுவும் இல்லாததை பொல்லாத பழி போடவில்லை, ஏற்கனவே நீங்கள் சொன்ன பொய்யில் இன்னொன்று ஒரு பொய் இருக்குல்ல அதுதான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரவண மாமாவுக்கு இது தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் வந்து இதுலேயும் ஒரு பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னப்பா மீனா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாமா, தோ இவ போட்டு அது மயிலக்கா போட்டுட்டு வந்தாங்களே அந்த நகைலாம் எங்கே இருக்குது, அத்தை உங்கள் ரூமில் தானே இருக்குது, அதெல்லாம் போய் கொண்டு வாங்க அத்தை, இருங்க அத்தை நானே போய் கொண்டு வரேன், சாவி அங்கே தானே வச்சுருப்பீங்க அப்படின்னு மீனாவே போய் கொண்டு வராங்க. இன்னாங்க என் அத்தை மயிலாக்க வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்கல்ல, அதோட நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த இந்த போலி நகையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற, போலி நகையா அப்படின்னு கோமதி. நான் கூட எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ நகையை கொண்டு வர அப்படின்னு நினச்சா இது போலி நகைன்னு சொல்கிறீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. பாண்டியன் எல்லாருமே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. ஆஹா என்னம்மா இது, என் பொண்ணு போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் பொண்ணை எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறீங்க அப்படின்னு நான் கூட யோசித்தேன், இதில் எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே தெரியுது என் பொண்ணு போட்டுட்டு வந்த நகையில் நீங்கள் எல்லாத்தையும் தங்கத்தை எடுத்துக்கிட்டு கவரிங்க என் பொண்ணு மேலே பழிய போட்டு இந்த பொய்யோட நகையை
ஃபேமிலியாக சேர்ந்து அபகரிச்சுக்கிட்டு போலி நகை போட்டுட்டு வந்தா இப்படிலாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் என் பொண்ணை அதாவது இப்படி போய் சொல்லிட்டா அப்படின்னு இந்த பட்டத்தோட வெளியே அனுப்பலான்னு பார்க்குறீங்கள. இப்போ தானே எங்களுக்கு புரியுது என்னம்மா இது, நாங்கள் மயிலுக்கு போட்டது அம்முட்டும் தங்கம், அவ்வளவும் தங்கம், நாங்கள் எல்லா விஷயத்துலையும் வேணால் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நகை விஷயத்தில் பொய் சொல்லலை, நாங்கள் ஒரிஜினலை தான் போட்டு எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்போ அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவள் போட்டுட்டு வந்த நகையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா, இப்போ தானே புரியுது சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், போதும் வாயை மூடுறீங்களா, யாரை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் ராஜுக்கே கோவம் வருது. அப்போ கதிர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு ராஜு அப்படின்னு, நீ பொறுமையாக இரு கதிர், நாங்களும் போனால் போட்டு அமைதியாக இருந்தால் எதையும் விஷயத்த வெளியில் சொல்லாமல், ஆனால் இவங்க இப்படி நம்ம குடும்பத்து மேலேயே பழியாக போடுறாங்க, இதுக்கு மேலே அமைதியாக வாயை மூடிட்டு இருக்க முடியுமா, யார் மேலே பழிய போடுறீங்க, இங்கே பாருங்கள் மயிலக்க போட்டுட்டு வந்தது அம்புட்டும் கவரிங்கன்றது எங்களுக்கு எப்போவோ தெரிஞ்சு போச்சு, எனக்கும் மீனாகவும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியாது, என்ன எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு உடனே போய் பழி அப்படியே திருப்பி இவங்க மேலே போடுறீங்களா, எங்களுக்கு தெரியும் என்ன மயிலக்கா பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க, இப்போல்லாம் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ராடு கார்டு குடும்பம் அப்படின்னு, இப்படி எங்கள் முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு எங்கள் முன்னாடியே போய் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போது எல்லாமே போய் தானே சொல்லியிருக்கீங்க, இப்போல்லாம் புரியுது அப்படின்னு ராஜே சொல்கிறாங்க. இதை கேட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமே இருந்துக்கிட்டு, என்னப்பா ராஜி மீனா நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு. ஆமாம் அம்மா, ராஜி சொல்கிறதெல்லாம் உண்மை தான், மயிலக்க போட்டுட்டு வந்த நகைலாம் கவரிங்கன்னு எங்களுக்கு எப்போவோ தெரியும், அக்காவோட வாழ்க்கைக்காக நாங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தோம், ஆனால் இந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்க, மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்குங்க அப்படின்றப்போ விஷயத்தை எப்படி சொல்லாமல் இருக்க முடியுமாம்மா, அதுதான் விஷயத்த சொன்னோம், ஆனால் இவங்க இப்படி நம்ம மேலேயே திருப்பி பழிய போடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் கிட்ட ஆமாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இன்னுமே தெரியாத அம்முக்குடி மாதிரி அமைதியாகவே இருக்கீங்களே, இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு சைலண்ட்டாக சரவணன் மாமா பழிய போட்டுட்டு தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உடனே வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இவங்க பாண்டியன் குடும்பத்தை மேலே பழிய போட்டுட்ருக்காங்க, நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருந்தீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு பயங்கர கோவம் வந்து, உங்கள் பொண்ணு இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் வச்சிருக்க முடியாது, உங்கள் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்போவும் வந்து எங்கள் மேலே பழிய போடுற பாருங்களா, இப்போ உங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போகிற எந்த விஷயத்தையுமே நாங்கள் நம்ப போகிறது கிடையாது, உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, இப்படி ஒரு பொய் சொல்கிற குடும்பத்துலேருந்து உங்கள் பொண்ணு என் பையனுக்கு வேணாம், அவன் வாழ வெட்டியாக கூட இருந்துட்டு போகிறான், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மயில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.